வணக்கம் எம்பரர்ஸ். 27ஆம் தேதிக்கு போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கு உண்டான ப்ரீ மார்க்கெட்டும் பார்க்கலாங்க. ஸோ வழக்கம் போல் நிஃப்டி சார்ட்டில் ஆரம்பிக்கலாங்க. ஸ்பாட் சார்ட் 5 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா டே சார்ட் 2 நாளாக பார்த்துருக்கோம். 5 மினிட்ஸ் தான் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்காங்க. அதில் இடையில ஒரு மேலே கீழே 9:15 கேண்டலுக்கு ஃபிபனாச்சி போடுங்கன்னு சொல்லியிருப்பேன் நிறைய தாட்டி. ஸோ அந்த ஃபிபனாச்சியோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுலேயே நல்லா தெரியும். ஸோ 50% ரிஜெக்ஷன் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50% ஒரு ரிஜெக்ஷன் போட்டு கீழே இறங்குறாங்க. அதுக்கப்புறம் மேலே போகிறாங்க. ஸோ இந்த ஃபிபனாச்சி லெவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 9:15 கேண்டலோடது. அப்புறம் அந்த 9:15 கேண்டலோட ஓப்பன் க்ளோஸ் அதை ரெண்டையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 11:15 இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு கீழே இறங்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் இந்த இடத்துல கிடச்சிது. ஸோ ஓப்பனிங் கேண்டலோட ஹை, ஓப்பனிங் கேண்டலோட லோ, அப்புறம் ப்ரீவியஸ் டேவோட ஹை, ப்ரீவியஸ் டேவோட லோ, இதை வந்து நீங்கள் சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த லெவல்ஸில் ரிஜெக்ஷன் இல்லை ரிவர்சல்ஸ் இதில் பிரேக் அவுட் எடுத்தால் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. ஸோ இன்றைக்கி அந்த 9:15 கேண்டலுக்குள்ளே தான் முக்கால்வாசி டேவே வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குது. நிஃப்டி பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு 2 சின்ன ட்ரேட் கிடச்சிது, அவ்வளோதாங்க. ஸோ நாளைக்கு என்னங்க லெவல்ஸு? நாளைக்கு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் 342 க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஓப்பன் ஆகிறது மேபி கேப் அப் ஆனாலும் உங்களுக்கு 358 வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போவாங்க. ஸோ இது இப்படி இருந்தால் தான் அது ப்ராப்பர் மார்க்கெட்டுங்க. சப்போஸ் கீழே இறங்காமல் அப்படி மேலே போயிட்டாங்கன்னா அது மேனிப்புலேஷனு. சரி, அது பார்த்துக்கங்க. இந்த 388க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுத்து மேலே போனாங்கன்னா உங்களுக்கு ஒரு கால் சைடில் ஒரு ட்ரேட் கிடைக்கலாம். இல்லை 358 பிரேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அப்படி கீழே போனால் எது வரைக்கும் போகலாம்? 168 வரைக்கும் போகலாம். அதுக்கு அடுத்த டார்கெட் 119. அப்புறம் இன்னத்து லோ 189. ஸோ இதெல்லாம் டார்கெட்ஸுங்க டவுன் சைடு. அப் சைடு என்னங்க டார்கெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா 435 ஃபஸ்ட்டு டார்கெட்டுங்க. அதை கிராஸ் பண்ணாங்கன்னா 500 போகலாங்க. ஸோ 2 அப்சைட் டார்கெட்டு, 2 டவுன் சைட் டார்கெட் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ 9:15 கேண்டில் மார்னிங் ஓப்பன் ஆனோம்னா ஒரு ஃபிபனாச்சி போட்டுருங்க. ப்ரீவியஸ் டே ஓப்பன் க்ளோஸ் ரெண்டையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி, ஓப்பன் க்ளோஸ் இல்லை, ஹை லோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல ஏதாவது ரிவர்சல் பேட்டர்ன் கிடச்சிதுன்னா அங்கேருந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள் ஆப்ஷன் ட்ரேடிங். ஸோ இப்போ இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று 25,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்லியிருந்தேன். அதில் வந்து என்ன ட்ரேட் பார்த்தீங்கன்னா மார்னிங் எடுத்தோன்னா புட் கால் சைடில் கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கிட்டு அப்புறம் இந்த ஒரு ட்ரேட் கிடச்சிது. க்ளோஸ் பில்லோ இருந்தங்காட்டி நம்ம இந்த ட்ரேட் எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா ஒன்றா வந்து லோவில் கிடச்சிதுன்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துலேருந்து ட்ரேட் எடுத்திங்கன்னா ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸு, பெருசாக ஒன்றும் பெனிஃபிட் இருக்காதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு ட்ரேட் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த பிளாட்ஃபார்மை பிரேக் அவுட் கொடுக்குறாங்க. பிரேக் அவுட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு சாலிடாக இந்த இடத்துல என்ட்ரு ஆகிருந்தாலும் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் 50 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருக்குங்க. இது வந்து கால் சைட்லைங்க. புட் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்களாங்க. இந்த இடத்துல லோ பிலோ போனால் நம்ம இடத்துல ட்ரேட் எடுக்க மாட்டோங்க. இந்த லோ பிலோக்கு மேலே இருந்தால் நம்ம நேற்றே இந்த லைன் வரைஞ்சிருந்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம டார்கெட் கிடச்சிருக்கலாங்க. புட் சைடில் வந்து ஒரு சின்ன டார்கெட் தாங்க. ஸோ நம்ம லோ பிலோ இருக்கும்போது ட்ரேடே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் லோ பிலோ ட்ரேட் பண்ணாதீங்க. மேனிப்புலேஷன் நிறையா இருக்கும். திருப்பியும் சொல்கிறேன், லோ பிலோ ட்ரேட் பண்ணாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் எடுங்க. எப்போவுமே ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு ப்ரீமியம் வந்தால் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் போடாமல் மேலே போகாது. அப்படி போனாலும் அது ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வரைக்கும் போகாது. அது வந்து கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுங்காட்டி பேஸ் போடணும், அந்த பிளாட்ஃபார்மை பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணிட்டு போனாங்கன்னா போவாங்க, சரிங்களா? இது ஒன்று பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி 2 ட்ரேட் இதில் கிடச்சிருக்குங்க. அப்போ நாளைக்கு என்னங்க செட்டப்பு? நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பிரி வேறு, அதனால சென்செக்ஸும் கொஞ்சமாக பார்த்துடலாங்க. 25,400 எடுத்திருக்கேங்க.
அது எதனாலன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் அந்த க்ளோஸ் ப்ரைஸ் அப்டேட் ஆகலை சைட்டில். பட் ஸ்டில் ஏன்னா நிறைய பேர் பார்க்க முடியறதில்ல அப்படிங்கிறதுக்கு வேண்டி நேரத்தில் இந்த வீடியோ போடுறேன். 400 எடுத்திருக்கேங்க. 400 பார்த்தீங்கன்னா 189க்கு மேலே கால் இருந்தாங்கன்னா 246 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு ஹர்டில் பார்த்தீங்கன்னா இன்னத்த ஹை 222, இந்த இடத்துல ஒரு ஹர்டில் இருக்கலாம், இல்லை இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் இருக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். 435 ஸ்பாட் ரீச் ஆகும்போது இது மேபி 222 இல்லை 246 இருந்ததுன்னா ஒரு ரிவர்சல் கிடைக்கலாம். அது இந்த ரிவர்சல் எது வரைக்கும் வரும் அப்படின்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் வரலாம். சரிங்களா? இது வந்து கால் சைடுங்க. இதே புட் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் மாதிரி இருக்கு பாருங்க. உங்களுக்கு க்ளோஸும் இன்னைக்கு லோவும் பக்கத்தில் இருக்கு. நார்மலாக இந்த மாதிரி இருக்கும்போது இந்த லோவை பிரேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது லோவை பிரேக் பண்ணிட்டு கீழே போனால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரேடு. இல்லை இது பிரேக் பண்ணலை, இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கும்போது இவங்க லைட்டாக மேலே போனாங்கன்னா ட்ரேட் எடுக்கக்கூடாது. இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ட்ரேடுங்க. சரிங்களா? இதை பிரேக் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ட்ரி கொடுக்குறதுக்கு ஏதாவது இருந்தாலும் ரீடெஸ்ட் ஏதாவது கிடச்சிதுன்னா அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். டார்கெட் என்னங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ கால் சைடில் உங்களுக்கு டார்கெட் வந்து 435 ஸ்பாட்டில் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு அடுத்தது கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா 500 வரைக்கும் பாருங்கள். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பீரிங்காட்டி மத்தியானம் வரைக்கும் மேலே கீழே தாங்க இருக்கும். ஏன்னா ப்ரீமியம் டிகே பண்ணுறது முதல் குறிக்கோளாக வச்சுருப்பாங்க. அது டிகே ஆனதுக்கு அப்புறம் தான் மொமெண்டம் கிடைக்கும். இப்போ என்னோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் நார்மலாக ஒரு 12:30 1 o'clock அந்த மாதிரி ஒரு ட்ரேட் கிடைக்குங்க. அப்புறம் ஒரு 2:30 கிடைக்குங்க. 2:30க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ நம்ம சைக்காலஜி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலைன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குது, அந்த வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. கேபிட்டல் லூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சென்செக்ஸோட லெவல்ஸ் பார்த்துடலாங்க. சென்செக்ஸோட லெவல்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஸ்விங் ஹை ஸ்விங் லோஸ் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ முக்கியமாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 82,000 ஒரு ரீடெஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் 500 வரைக்கும் போகலாம். இல்லை 500 வரைக்கும் போயிட்டு அந்த 435 நிஃப்டியில் கட் ஆச்சுன்னா உங்களுக்கு 783 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணாங்கன்னா ஒன்றா இந்த லெவலுக்கோ இல்லை அதுக்கு அடுத்த லெவலான 81,850 அந்த ரேஞ்சு வர வரைக்கும் சான்ஸ் இருக்குங்க. பெரிய மொமெண்டம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா சண்டே பட்ஜெட்டு, அதனால மேலே கீழே தான் போகுங்க. ஸோ ஆல்ரெடி நான் 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் ஒரு நியூஸ் வேணும், அப்போ தான் நம்ம பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சண்டே வந்து உங்களுக்கு பட்ஜெட் டே, சண்டே வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன், எல்லாமே டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணலாம். அப்படிங்கும்போது சண்டே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தயவு செய்து என்ட்ரே ஆகாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம பட்ஜெட் டே அன்னைக்கெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ நாளைக்கு சென்செக்ஸ் லெவல்ஸ் இவ்வளோ தான், ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது டேட்டா வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க, நான் கட்டாயமாக ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ வேறு என்ன எதுவும் பெண்டிங்கில் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டோங்க. ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் சொல்லுங்கள். அப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டேங்க. இந்த ஆர்விஎன்எல்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க காலையில். அந்த ஆர்விஎன்எல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக், ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். காலையில் வீடியோ போட்டிருந்தேன், அது வந்து ஃபிபனாச்சி லெவலில் இருக்குது, மேபி ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி 5.5% ஏறி இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸும் நான் போடுறேன், பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூங்க.